இந்த மிக சிறந்த ஒரு விழாவில் எங்களையும் கலந்து கொள்ள செய்த உயர் சங்கர் சார் அவர்களுக்கு முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த விழாவில் கலந்து கொள்ள இருக்கின்ற உயர் சந்திரசேகர் சார் அவர்களே, அண்ணன் சுந்தரம் அவர்களே, இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற உயர் திரு தாமு அவர்களே, இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு சிறப்பான நாள். பார்வையற்றோர் வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி தந்த நாள். அந்த நாளில் இன்று ஒரு மைல்கல். இன்றைக்கி நம்மெல்லாம் பார்த்துருக்குறோம், பைபிள் பிரெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் படிச்சிருக்காங்க. ஆனால் இந்து சமூகத்தில் எந்த ஒரு புத்தகமும் இந்த மாதிரி வெளியிடப்படவில்லை என்பது ஒரு மிகுந்த வருத்தத்திற்கு உரியதாக இருந்தது. அதனை முறியடிக்கின்ற வகையிலே இன்று இந்த வள்ளலார் அகவல்பா பிரெயிலில் வெளியிட்டிருக்காங்க. இதற்காக இந்த சமுதாயத்தின் சார்பில் கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் பார்வையற்றவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறோம். அத்தனை பேர் சார்பிலுமே இந்த தீபம் அறக்கட்டளைக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிட்டு விடைபெற விரும்புகிறேன். அதாவது கண்ணனை ஏன் இதுவரை வள்ளல் என்று நாம் கூடுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு காரணத்தால் தான். அந்த ஒரு சின்ன கதை, அதாவது எல்லோரும் இது கதையா அல்லது உண்மையா அப்படிலாம் நம்ம பார்க்க வேண்டாம். கதையில் உள்ள செய்திகள் என்னவென்றதை மட்டும் தயவுசெய்து நண்பர்களை சிந்தித்து பாருங்கள். அதாவது மகாபாரத போர் நடைபெற்ற பின்னர் ஒரு ஏழை பெண்மணி தன்னுடைய கணவன்கிட்ட ஒரு உதவி கேட்டுதான். என்னென்னா, நான் இறக்க போகிற நேரத்தில் இதுவரை நான் உங்களை எதுவும் கேட்டதில்லை, நான் இறக்கும்போது என்னுடைய பிணத்தில் ஒரு சந்தனக்கட்டை, ஒரு சின்ன சந்தனக்கட்டையாவது வைத்து எரியுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான். அவர் ரொம்ப கணவர் ரொம்ப வேதனைப்பட்டாராம். எதுவுமே கேட்காத ஒரு பெண்மணி இன்று இப்படிப்பட்ட அதான் சந்தன மரத்துக்கு நம்ம எங்கே போவோம் அப்படி ஒரு இதை கேட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் அப்போ தான் மகாபாரத போர் நடந்திருக்குது. எல்லாம் அங்கே அந்த இடத்துல உள்ள முக்கிய இதெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கின்றன. அப்போது இவர் போகிறார். அப்போ அந்த பெண்மணி இறந்து விட்டார்கள். இப்போ அந்த குச்சியை தேடுகின்ற படலத்தில் அந்த கணவர் இறங்குகிறார். அப்போ போகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் கேட்குறாரு, யாருமே இல்லை இல்லைன்னுறாங்க. கடைசியாக தர்மர்கிட்ட போய் கேட்குறாராம். தர்மர் அவருடைய வேலையாட்களை அனுப்பி எங்காவது ஒரு சின்ன குச்சி இருந்தால் கூட அவர்கிட்ட எடுத்து கொடுங்கன்னு சொல்கிறார். ஆனால் போய் தேடுறாங்க, ஐயா எல்லாமே அழிஞ்சு போச்சு, கிடைக்கலன்ட்டு வந்துடுறாங்க. தர்மர் கைவிட்டு விட்டார். கடைசியாக கர்ணன்கிட்ட போகிறார். கர்ணன்கிட்ட போய் ஐயா ஏதாவது எனக்கு உதவி செய்யுங்கன்ட்டு கர்ணன் போய் தன்னுடைய வேலையாட்களை அனுப்புகிறார். அப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லோரும் போய் தேடுறாங்க, யாருக்குமே கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் கர்ணன் என்ன சொல்கிறாரு, என்ன அப்படி கிடைக்கலையா, நம்ம வீடு ஒரு அரண்மனை, இந்த வீட்டில் ஏதாவது ஒரு தூண் கண்டிப்பாக சந்தன தூணாகத்தான் இருக்க வேண்டும், அதனை உடைத்து அவருக்கு கொடுன்னு சொல்கிறார். இதன் மூலம் என்ன நமக்கு தெரியுதுன்னா, தன்னுடைய சொத்தையே தன்னுடைய பொருளையே பிறருக்கு கொடுப்பது தான் மிகப்பெரிய தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் அன்னைக்கே சொல்லியிருக்கார். அதனால்தான் கர்ணனை இன்று வரைக்கும் வள்ளல்னு சொல்கிறோம். அதை தான் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இங்கே இருக்க இந்த தீப அறக்கட்டளைலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், தங்களுடைய பொருள்களை இந்த அன்னதானமாகவோ அல்லது பிற தானங்களாக இப்போ அந்த மளிகை பொருள்களாகவோ, இப்போ ஒரு குழந்தை தன்னுடைய மழலை தொழில் சொன்னது என்னென்ன பார்வையற்றவங்க சேவை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்ட உதவியை தன்னுடைய பொருள்கள் மூலமாக தாங்களே கலெக்ட் பண்ணி எல்லோருக்கும் உதவி செய்கிறாங்க இல்லையா, அப்போ தான் அவங்க தான் உண்மையான தர்மவான்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய மனப்பூர்வமான கருத்து. எனவே அதிலும் இன்றைக்கி மேலாக இப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை நமக்கு இன்றைக்கி அளித்திருக்கிறார்கள். இது வருங்காலங்களில் மேலும் பல புத்தகங்கள் வெளிவரதற்கு உதவியாக இருக்கும். நமக்கும் பக்திகள், நம்முடைய இதில் கூட பக்திமான்கள் இருக்கிறாங்க. நம்ம இதெல்லாம் படிக்க முடியாதெல்லாம் ஏதோ காதால் சில விஷயம் கேட்டு அதோடு போயிட்டுருக்கிறோம். இப்போது இந்த புத்தகம் படிப்பதால் இதன் மூலம் நமக்கு பல விஷயங்கள் நமக்கு தெரிய வருகிறது. அதனால் இந்த புத்தகம் மிக மிக ஒரு முக்கியமான புத்தகம். எனவே வருங்காலத்தில் இது போன்ற இதெல்லாம் இது மாதிரி இன்னும் பல புத்தகங்கள் வெளியிடப்படுறதுக்கு நம்மலாம் படித்தோம்னா அவங்க செய்வாங்க, அவங்க தயாராக இருக்காங்க. குறிப்பாக சங்கர் சார் அவர்கள் நான் இங்கே தெரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னா, அவர் ஒரு உளவியல் நிபுணர்னு சொன்னாங்க. அது உண்மைன்னு தான் எனக்கு இன்றைக்கி தான் தெரிய வருது. என்னென்னா, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பேசும்போது கூட அது ஒரு பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உடையவர். நான் கொஞ்ச நாள் தான் அவருக்கு அறிமுகம் இருந்தாலும் கூட அவர் சொற்றொடர்களில் நான் கவனித்திருக்கின்றேன். எந்தவித வருத்தமும் எந்தவித ஒரு வினோதமான போக்கும் யாருக்கும் வராத ஒரு தொண்டாளர். நிச்சயமாக அவர்கள்லாம் நீண்ட நாள் நல்லா வாழ வேண்டும். அதுமாதிரி பாலகிருஷ்ணன் சார்,
நல்லா நன்றாக இருந்து இந்த மாதிரியான ஒரு சேவையை செய்ய வேண்டும். திரு சந்திரசேகர் சார் அவர்களை பற்றி ஒரே ஒரு வரியை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒரு உயர் மட்டத்தில் இருந்தாலும் கூட கீழ்மட்டத்தில் உள்ள நம்மை போல் பார்வையற்றவர்களோடு மிகுந்த நட்பு வைத்திருப்பது அவருடைய சிறந்த பண்பாகும் என்பது என்னால் நன்றாக புரிந்து கொள்ள முடிஞ்சது. பல கூட்டங்களில் பார்த்துருக்கேன், பல பேருக்கு உதவி செஞ்சுருக்காரு. அவரும் இந்த மேடைக்கு வந்திருக்காரு, அதில் பல நல்லவர்கள் வந்திருக்கிறதால இது நிச்சயமாக இந்த புத்தக விழா ஒரு வரலாற்றில் ஒரு பொதிக்கப்பட வேண்டிய ஒரு நாளாக அமையும். அது தாமு அவர்களுக்கும் கூட மாநில கல்லூரியிலே படிக்கின்ற போது நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் மாநில கல்லூரியில் பேராசிரியராக இருந்திருக்கிறேன், அவர் அங்கே மாணவராக இருந்திருக்கிறார். நானும் மாணவராக இருந்து அங்கே பேராசிரியராக வந்தேன், ரொம்ப நாள் அங்கே இருந்தேன். அப்போது திரு தாமு அவர்களை பற்றி பல விஷயங்கள் அப்போவே அவர் மிக துடிப்பாகவும் பல பேரோடு சேர்ந்து பல விஷயங்களில் பல சொற்பொழிவுகளில் இதெல்லாம் ஈடுபடுவார் என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட ஒருத்தர் நீங்கள் நமக்கு சொற்பொழிவாளர் வந்திருக்கின்றார். அவருக்கு இடம் கொடுத்து நான் ரொம்ப நேரம் பேசாமல் இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்த திரு சங்கர் சார் அவர்களுக்கும் திரு பாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் அண்ணன் சுந்தரம் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.